Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்துட்டு ரெஸ்யூமில் ஆட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. ஓகே, ஸோ இன்றைக்கான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் அனலைசர், ஏஐ கோட் அனலைசர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இது ஒரு வெப் அப்ளிகேஷன். என்னன்னா இதில் நம்மளோட பைத்தன் கோடிங் ஒன்லி வந்துட்டு பைத்தன் மட்டும்தான் வந்துட்டு அனலைஸ் பண்ணும். ஸோ நம்மளோட பைத்தன் கோடிங்கை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட கோடை அனலைஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒன்று அப்படின்றத நமக்கு வந்துட்டு மார்க்காக கொடுக்கும். அவுட் ஆஃப் 100 நமக்கு மார்க் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சஜஷன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் கோடை வந்துட்டு டெவலப் பண்ணலாம். கோடை வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன தேவைன்ற சஜஷன்ஸும் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கோடில் ஏதாவது எரர் இருந்தால் அதையும் காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோரும் கொடுக்கும். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டு. ஸோ அதை எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 200க்கும் 220க்கும் அதிகமான லைன். ஓகே, மொத்த கோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 244 லைனு. ஸோ ரொம்ப அதிகமான கோடு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு தென் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி உங்களோட ரெஸ்யூமேல கூட ஆட் பண்ணலாம். அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒன்று. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, கித்தப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் இப்போ வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஃபுல் கோடையும் எந்தெந்த செக்ஷன் என்னென்ன பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லாங்காக வந்துட்டு போகும் வீடியோ. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு 1 ஹவருக்கு மேலே போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கீழே லிங்க் இருக்குது. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய்ட்டு கித்தப் லிங்க் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே போய்ட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கோடை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகே, ஸோ உங்களோட ஏன் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமேல இப்போது ஒருத்தருக்கு இன்டர்வியூவில் ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இதில் ஏதாவது எரர் இருக்குன்னா கூட அதை கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா இதோட நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஏஐ டூல்கிட்ட இப்போ ChatGPT இல்லை ஜெமினி இல்லை அப்படின்னா கிளாட் இந்த மாதிரி ஏஐ டூல்கிட்ட இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கோடை ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்புட்டாக கொடுத்து இதை ஒவ்வொரு லைனையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதுலேருந்து வர அவுட்புட்டை வந்துட்டு நீங்கள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா ஃபுல் கோடையை வந்துட்டு ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஓகேவா, தென் வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு தாண்டி நீங்களும் வந்து கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி தான் இந்த வெப்பை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் ஃப்ளாஸ்க், அதாவது ஃப்ளாஸ்க்ன்ற ஒரு லைப்ரரி, வெப் ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி. இதுக்குள்ளே வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் இருந்தால் எல்லா லைப்ரரியும் இருக்கும். அதாவது தட் மீன் ஃபைல்ஸும் இருக்கும். நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணி வெப்பை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஃப்ளாஸ்க்ன்ற லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் ஃப்ளாஸ்க். இந்த ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்களா இது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன். இதுக்குள்ளே வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ஃப்ளாஸ்க்ன்ற ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபைல், அது மட்டும் இல்லாமல் ரிக்வெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல், ரெண்டர் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு ஃபைலையும் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்ன்றது அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணேன். ரிக்வெஸ்ட் அப்படின்றது வந்து யூசர்ஸ்லேருந்து இன்புட் வாங்குறதுக்காக, ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்றது HTML ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் பர்பஸ் இருக்குது. ஓகே, ஸோ எதுக்காக HTML ஃபைல் ஹேண்டில் பண்ணணும், அது வந்து தனி ஃபைலை எழுதியிருப்போமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைத்தன் ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு HTML ஃபைல் இன்பில்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு தனி ஃபைலில் போடலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தனி ஃபைல் அப்படின்னா வந்துட்டு அதை ஃபோல்டரில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கணும். பட் அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு உள்ளே வந்துட்டு கோடை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்போர்ட் AST கொடுத்துருக்கோம். இந்த AST அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் மாற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடை அனலைஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஓகே, ஸோ இதோட பர்பஸே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோடை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லைப்ரரி. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு தேவையான லைப்ரரி என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன். ஸோ ஆப் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க் ஆஃப் நேம் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். என்னன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஆப் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஆப்ன்ற வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃப்ளாஸ்க் அப்படின்றது ஆப்பை கிரியேட் பண்ணும். தென் இந்த நேம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் இன்பில்ட் கீவேர்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு நம்மளோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத டிக்டேட் பண்ணும். ஓகே, இந்த நேம்ன்றது நம்மளோட ஃப்ளாஸ்க்கு அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத டிக்டேட் பண்ணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், அனலைஸ் கோட் அப்படின்னு. அதில் கோட் அப்படின்றத இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட்டாக கொடுக்குற கோடு தான் வந்துட்டு இது. ஓகேவா, தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூஸ் அப்படின்றது ஒரு எம்டி லிஸ்ட்டு, சஜஷன்றது ஒரு எம்டி லிஸ்ட், ஸ்கோரில் 100 கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம கோடில் ஏதாவது இஷ்யூ இருந்தது, தப்பு இருந்தது அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணும்.
அதே மாதிரி நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட கோட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோரை வந்துட்டு இனிஷியல் வேல்யூ 100ன்னு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ட்ரை எக்ஸப்ட் ஹேண்ட்லிங். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு சின்ன சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா கூடயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அடுத்து வந்து ட்ரை எக்ஸப்ட். இந்த ட்ரை எக்ஸப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையில் நமக்கு ஒரு பர்டிகுலர் கோட் எழுதுவோம். அந்த கோடில் வந்துட்டு ஏதாவது எரர் இருந்ததுன்னா எக்ஸப்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரையில் எரர் வந்துச்சுன்னா எக்ஸப்ட் போகும். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம நார்மலாகவே கொடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நார்மலாக கொடுக்குறப்ப எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லைன் பைத்தன் மூவ் ஆகாது, அப்படியே வந்துட்டு நின்றும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் வந்துட்டு ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ட்ரை எக்ஸப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீன்ற ஒரு வேரியபிள், அதில் வந்து ஏஎஸ்டியோட பாஸ் ஆஃப் கோடுன்னு கொடுத்துருக்கேன். தட் மீன் இது ஒன்றும் இல்லை, ஏஎஸ்டி அப்படின்றது நம்மளோட கோடில் அனலைஸ் பண்ணுற லைப்ரரி. இந்த லைப்ரரிக்குள்ளே பாஸ் ஆஃப்ன்ற கோடு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம கோடை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் மாற்றும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீன்ற ஒரு வேரியபிள் இருக்கா. ஸோ நம்மளோட வேரியபிள் எப்போவுமே நம்மளோட கோடுக்கு நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீன்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த ஏஎஸ்டி டாட் பார்ஸ்ன்றது நம்மளோட இன்புட் கோடை வாங்கிட்டு அதை வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் மாற்றி இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் வந்துடும். எக்ஸஸ் வந்துட்டு ஸோ ஏதாவது சிண்டெக்ஸ் எரர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா சிண்டெக்ஸ் எரர் டிடெக்டர்ன்றதை இந்த இஷ்யூஸ் அப்படின்ற லைப்ரரி ஃபைல் லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்பன் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ணிடும். அப்பன் எதுக்காக அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுக்குறது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் சேர்த்துரும், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து ஸோ எரர் இருக்கனால ஸ்கோரை வந்துட்டு 40 மைனஸ் பண்ணிடும். அதுக்கடுத்து வந்து இந்த 3 வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பு சேம் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நோட் இன் ஏஎஸ்டி டாட் வாக் ஆஃப் ட்ரீ அப்படின்னா இந்த வாக் ஆஃப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீயில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் போய் விசிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் விசிட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம கோடில் இருக்கிற லைன் தான். ஓகே, அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கோடோட குவாலிட்டி அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்ன்றது இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா தட் மீன் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வேரியபிளில் வந்துட்டு நம்ம கேட்குற ஒரு எலமெண்ட் இருக்கா அப்படின்றத தட் மீன் நம்மளோட வேரியபிள் வந்துட்டு நம்ம சொல்கிற ஒரு எலமெண்ட் வந்துட்டு அந்த எலமெண்ட் தான் அந்த வேரியபிளா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ஏ இஸ் பி அப்படின்னா ஏ வந்துட்டு பியும் வந்துட்டு சேம் தான் அப்படின்னு சொல்கிறோம் அர்த்தம். ஏ இஸ் நாட் பி அப்படின்னா ஏயும் பி சேம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே என்ன கொடுத்துருக்கோம், நோட் கமா ஏஎஸ் டாட் குளோபல். தட் மீன் ஒன்றும் இல்லை, நோடுன்றது ஒரு குளோபல் வேரியபிளா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஓகே, இருந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், இல்லைனா ட்ரூ ஆகாது. ட்ரூவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நோடுன்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏ ஸ்டார் வாக் ஆஃப் ட்ரீ, அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரீயில் இருக்கிற ஒரு சிங்கிள் எலமெண்ட் தான் நோடு. அந்த நோடுன்றது குளோபல் வேரியபிளாக இருந்தது அப்படின்னா ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிளை நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில குழப்பங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரரை கொடுக்கும். என்னன்னா குளோபல் வேரியபிள் யூசேஜ் டிடெக்டர். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இஷ்யூஸ்குள்ளே கொடுத்துட்டு, பட் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப பெரிய இது கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் வரலாம். ஓகே, ஸோ அதனால் ஸ்கோரை வந்து 5 வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நோட் கமா ஏஎஸ் டாட் ஃபங்க்ஷன் டெஃப் ஆஃப். ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் டெஃப்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இஃப் லென்த் ஆஃப் அவர் நோட் டாட் பாடி இஸ் கிரேட்டர் தென் 20. ஸோ தட் மீன் ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நோட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு வந்துட்டு செக் பண்ணும். தட் மீன் இப்போ நம்ம ப்ரோக்ராம் கோடில் எழுதுகிறப்போ என்ன வேணால் எழுதலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், ஃபார் லூப் எழுதலாம், வைல் லூப்பு, இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணால் எழுதலாம். சுவிட்ச் கேஸ் எழுத முடியும், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எழுத முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபங்க்ஷன் எழுத முடியும் இல்லையா. ஸோ இது என்ன செக் பண்ணும் அப்படின்னா நம்மளோட நோடு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமா அப்படி செக் பண்ணும். ஒருவேளை ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா இஃப் லென்த் ஆஃப் நோட் டாட் பாடி இஸ் கிரேட்டர் தென் 20, அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற எழுதுல நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கோட், அது வந்து 20 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட சொல்லும் என்னென்னா நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ளே 20 லைனுக்கும் அதிகமாக இருக்குது, கோடிங் லைன் 20க்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, இது வந்துட்டு கொஞ்சம் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது நல்லது, அப்போனா தான் மெயின்டெனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஸோ இஷ்யூஸ்ன்றல அப்பன் டாட் ஃபங்க்ஷன் நோட் டாட் நேமு இஸ் டூ லாங். தட் மீன் ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோட் லைன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ அப்படின்றப்போ 10 மார்க்கை குறைச்சிரும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி டாட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். தட் மீன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்துட்டு யூஸ் பண்ணோமா அப்படின்னு செக் பண்ணும். ஒருவேளை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இஃப் லென்த் ஆஃப் நோட் டாட் பாடி இஸ் ஈக்குவல் டு 1 தென் ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்குள்ள ஒரே ஒரு லைன் தான் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுங்க. அப்படின்னா அண்டுன்ற பூலியன் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட் டாட் பாடி ஆஃப் 0 தட் மீன் ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஃபஸ்ட் லைன் வந்துட்டு ஏஜ் டாட் பாஸ் ஆஃப் தட் மீன் பாஸ்ன்ற ஒரே ஒரு லைன் தான் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒரே ஒரு லைன் தான் இருக்கான்னு செக் பண்ணும். அந்த லைன் பாஸா அப்படின்றத செக் பண்ணும். ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வெறும் பாஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படின்றப்போ இஷ்யூ ஸ்டார்ட் அப்பண்ட் ஆஃப் எம்டி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் ஃபவுண்ட் அப்படின்னு, அதாவது வெறும் பாஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஜஸ்ட் அந்த லைனை கிராஸ் பண்ணி போகும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம கொடுக்க தேவையே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், வேஸ்ட்டாக வந்துட்டு லைனை கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் லைன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதனால் 15 மார்க்கை குறைச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஃபார் இன் கோடு அண்டு ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் இன் கோடு, அதாவது ஒன்றும் இல்லை, ஃபார் லூப்பு ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் இதெல்லாம் கோடில் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுது. யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கும். ஸோ சஜஷனில் லிஸ்ட்டில் கன்சிடர் யூஸிங் எனிமிரேட் ஆஃப் இன்ஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப், அதாவது ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் யூஸ் பண்ணனாலும் எனிமிரேட் யூஸ் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனிமிரேட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு இன் கோடு அண்டு நன் இன் கோடு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு என்ன செக் பண்ணணும்னா ஈக்குவல் டு நன்னும் வந்துட்டு கோடில் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா நம்ம சஜஷன் கொடுக்கும். என்னென்னா யூஸ் இஸ் நன் இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவல் டு நன், அதாவது நம்ம எக்ஸ்ன்ற ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நான் கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்குன்ற ஒரு வேரியபிள் நான் என்ன கொடுக்குறேன் பார்த்தீங்க அப்படின்னா நன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்படி கொடுத்தோம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்றது நன்னா அப்படின்னு செக் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த ஈக்குவல் என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுது. பட் வந்துட்டு இது இன்னொரு வழியும் செக் பண்ணலாம். என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் நன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, இது என்ன அப்படின்னா எக்ஸ்ன்றது நன்னு தானா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் யூஸ் பண்ணாதீங்க, இஸ் நன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இன் கோட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிரிண்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கோடில் யூஸ் பண்ணியிருக்கோமா செக் பண்ணும். யூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு சஜஷன் கொடுக்கும், யூஸ் லாகிங் ஹிஸ்ட்ரி இன் பிரிண்ட் இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுக்கும். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வரணும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒரு லாகிங் மாதிரி. தட் மீன் இப்போ பிரிண்ட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளோட அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஃபார்மேட்டில், இப்போ ஹலோ ஹாய்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஃபார்மேட்டில் ஹலோ ஹாய்னு வரணும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கோட். ஸோ அதுக்கு வந்துட்டு மார்க் கொஞ்சம் அது வந்துட்டு ஒரு சஜஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செக் பண்ணால் ஸ்கோர் வந்துட்டு மேக்ஸ் ஆஃப் ஸ்கோர் 0, அதாவது ஸ்கோருக்கு வந்து 0 கிடையில மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படி செக் பண்ணுது. ஸோ இது என்ன செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ ஏதாவது இருந்தால் கூட அதை 0க்கு அசைன் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா -5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. -5, 0னா 0 தான் அதிகம், -5 கிடையாது. அதே மாதிரி 5, 0னா 5 தான் அதிகம், 0 கிடையாது. ஸோ எது மேக்ஸிமம் வேல்யூ அதை எடுத்துரும். அதுக்கு அடுத்து அந்த வேரியபிள்ஸை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் இருந்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா HTML ப்ரோக்ராம் தான். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட கோடோட ஃபாண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கோடோட ஃப்ரண்ட் எண்ட் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு HTML பொறுத்தவரையில் வந்துட்டு டேக்ஸு, தென் பாடி, HTML ஃப்ரேம், இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ HTML கோடோட மீனிங்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஏஐ டூலில் கொடுத்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு டாக் டைப் HTML கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ப்ரௌசர் கிட்ட நம்மளோட ஃபைல் வந்து HTML அப்படின்ட்டு சொல்லும். தென் வந்துட்டு HTML டேக்குள்ள தான் எல்லா கோடையும் எழுதணும். ஹெட் அப்படின்னு என்னென்னா இது வந்து மெட்டா டேட்டா கொடுக்குறதுக்கு. நம்மளோட வெப்போட டைட்டில், அதோட ஸ்டைல், பாடியில் வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி என்ன அப்படின்னா ஏரியல், பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கணும், டெக்ஸ்ட்டோட கலர் என்ன, டெக்ஸ்ட்டை எங்கே அலைன் பண்ணணும், சென்டரில் அலைன் பண்ணுறோம். தென் டாட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதோட வித் எவ்வளோ, மார்ஜின் அப்படின்றது ஆட்டோ, அதாவது அதுவே செட் பண்ணிக்கும். மார்ஜின் டாப் இஸ் ஈக்குவல் டு 40 பிக்சல், அதாவது டாப்லேருந்து 40 பிக்சல் கீழே இருக்கணும். பேக்ரவுண்ட் கலர் எவ்வளோ இருக்கணும், பேடிங், இந்த டெக்ஸ்ட்டுக்கு இடையில் இருக்க ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணுன்றது, பார்டர் ரேடியஸோட வித் எவ்வளோ, அதே மாதிரி டெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான அந்த ஓவரால் ஸ்பேஸு, அதுக்கான ஃபாண்ட்டை பொறுத்த ஜென்ரலாக என்ன அப்படின்னா கலரு, ஹைட்டு, வித்து, பேடிங், பார்டர், இதுதான் வந்துட்டு ஃபாண்ட். ஓகே, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வித்து எவ்வளோ இருக்கணும், இங்கே ஓகே, ஸோ வித்து எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி ஃபாண்ட் சைஸு 16 பிக்சல் இருக்கணும், பேடிங்
அதாவது டெக்ஸ்ட்டுக்கு இடையில இருக்க வித்து வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு 10 பிக்சல் இருக்கணும். பார்டர் ரேடியஸ் எவ்வளோ, பார்டர் வந்துட்டு நன்னுனா பார்டரே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பட்டனை கிரியேட் பண்ணுறோம். பட்டனில் வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸு 12 பிக்சல் வித்தும் 25 பிக்சல் ஹைட்டும் இருக்கணும். ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதோட டெக்ஸ்ட்டோட சைஸு 18 பிக்சல் இருக்கணும். பேக்ரவுண்டில் என்ன கலர், பார்டர் இருக்கணுமா இல்லையா. தென் கர்சர் அப்படின்னா தட் மீன் கர்சர் இஸ் ஈக்குவல் டு பாயிண்டர் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நம்மளோட மவுஸில் இருக்க கர்சர் யூஸ் பண்ணி கிளிக் பண்ண முடியும். கலர் ஒயிட் அப்படின்னா டெக்ஸ்ட் அதோட கலர் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு இன்னும் நிறைய போயிட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்புக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் டீப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டேப் டாட் ரூட் ஆஃப் ஸ்லாஷ் கமா மெத்தட்ஸ் ஈக்குவல் கெட் கமா போஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ டேப் டாட் ரூட் ஆஃப் அப்படின்றது இது வந்து யூஆர்எல் ரூட்டிங்காக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு நம்மளை ஹோம் பேஜில் வச்சுருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹோம் பேஜ்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டு கெட் கமா போஸ்ட்னா அதாவது நம்மளால் 2 மெத்தடாலஜி பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு அதுலேருந்து டேட்டா வாங்க முடியும், இன்னொன்று டேட்டாவை போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது இந்த 2 மெத்தடாலஜி. அடுத்து வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேம் இஷ்யூ சஜஷன் ஸ்கோரு இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அனலைஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அனலைஸ் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். இஃப் ரிக்வஸ்ட் டாட் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் தட் மீன் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் டேட்டாவா அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கோடு டாட் ரிக்வஸ்ட் டாட் ஃபார்ம் ஆஃப் கோடுன்னு காமிக்கும். தட் மீன் ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட இருந்து கோடை இன்புட்டை வாங்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த 3 இதுலேயும் கொடுத்துட்டு அனலைஸ் கோட் ஆஃப் கோடுன்னு கொடுக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா அனலைஸ் கோடு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்த ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணிடும்னா இந்த கோடை இன்புட்டாக கொடுத்துரும். இங்கே அனலைஸ் இஸ் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அனலைஸ் ஈக்குவல் ட்ரூ. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்துட்டு இந்த 3 return render template string of page issues. ஸோ பேஜ்ன்ற ஒன்றும் இல்லை, அந்த HTML ஃபைலை மறுபடியும் ரன் பண்ணுது. இஷ்யூஸ் ஈக்குவல் டு இஷ்யூஸ், அதாவது இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா வேரியபிள்ஸ், இது எல்லாத்தையும் மறுபடியும் அதில் போய் ஸ்டோர் பண்ணுது. ஓகே. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் ஈக்குவல் டு அனலைஸ்ட் அப்படின்னா இந்த அனலைஸ் பண்ணோம் இல்லையா ட்ரூ வேல்யூ, அதை போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்துட்டு அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் இன்னும் டீப்பாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வேல்யூபிளான ப்ராடக்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் வந்துருச்சு, இது எரர் கிடையாது. ஓகேவா, இது வந்துட்டு லிங்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளோட அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன், நம்ம பில்ட் பண்ண கோட் ரிவ்யூ பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே அனலைஸ் கோடுன்ற ஒரு பட்டன்லாம் இருக்குது. அந்த பட்டனில் வந்துட்டு டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டு, க்ரீன் கலர் பேக்ரவுண்ட். ஸோ இது ஒரே நிமிஷம் நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மட்டும் காமிக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட HTML கோடில் போயிட்டு பட்டன் அப்படின்னு இருக்கும், இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு #616A34A பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் தான் இது. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா ஹேஷ்னு போட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு கலரோட ஹேஷ் வேல்யூ. ஸோ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி க்ரீன் கலருக்கு ஹேஷ் வேல்யூ தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பட்டனுக்கான ஃபாண்ட் தான் இது எல்லாமே. ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் கலர் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஹேஷ் வேல்யூ தான் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கோடை வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு x = 10ன்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் கொடுத்து பார்ப்போம் என்ன தான் அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமே. ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா print of x + y. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து அனலைஸ் கோடு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கோட கோடுக்கான அவுட்புட் கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடோட குவாலிட்டி 100/100, நம்ம கோடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். டிடெக்டட் இஷ்யூஸ் சஜஷன்ஸ்னால் அதாவது இஷ்யூவே இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே வரல. சஜஷன்ஸ்னால் யூஸ் லாகிங் இன்ஸ்டா ஆஃப் பிரிண்ட் இன் ப்ரொடக்ஷன், ஒரு லாகிங் யூஸ் பண்ணுங்கள் பிரிண்ட்டுக்கு பதிலாக அப்படின்னு வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேணும்னே எரர் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேரியபிளே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஒயில் பார்த்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துட்டு ஸோ ஒயில் 20ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எதுவுமே கொடுக்கல பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணால் எரர் வரும். ஓகே. இப்போ வந்துட்டு அனலைஸ் கோட் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க் குறைஞ்சி போச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 100க்கு வந்துட்டு 60 தான் மார்க்கு. டிடெக்டட் இஷ்யூஸ்னால் சிண்டெக்ஸ் எரர் டிடெக்டட், தட் மீன் ஆக்சுவலாக வந்து சிண்டெக்ஸ் எரர்னு காட்டுது. ஓகே. ஸோ பட் வர வேண்டிய எரர் என்ன பார்த்தீங்கன்னா வேல்யூ நாட் ஃபவுண்ட் எரர் தான் வரணும். பட் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனோட குவாலிட்டி இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ பட் வந்துட்டு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ
இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப வேல்யூபான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை கட் பண்ணிவிட்டு